வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. கிரேவியை பார்க்கலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த கடாய் பன்னீர். இது வந்து ஒரு திக்கான கிரேவியாக இருக்கும். வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கடாய் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டோம்னா அந்த பன்னீரில் வந்து இந்த மிளகாயோட காரமும் உப்பும் சார்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மல்லி வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ மல்லி நல்ல வாசம் வருது. இந்த டைம் வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் ஒரு 4 சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி மிதமான தீயில் வந்து வறுத்துக்கலாம். மிளகு ஜீரகத்தோட கலர் வந்து மாறிடக்கூடாது. அந்த வாசம் வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது தனியாக ஆற விட்டுறலாம். அடுத்து நம்ம வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 தடவை நம்ம வந்து அதை நல்லா திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி பன்னீரை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ரெசிபிஸ் ரெடி பண்ணால் இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைகிற மாதிரி இருக்கும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் பன்னீருக்கு தேவையான வெங்காயம், குடமிளகா 2ஐயும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அதே பேனில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்யூபாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் வந்து ஒரு முழு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு முழு குடமிளகா அதையும் நான் இந்த மாதிரி க்யூபாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம், குடமிளகா 2ஐயும் அதனோட கலர் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்ல, அந்த டைம் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு முழு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி, ஜீரகம், மிளகு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளால் மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி அரைக்கும்போது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் சூடு இருந்தால் கூட அது தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உடனே நம்மளுக்கு அரைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இது கூட கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ இந்த சூடு வந்து குறைஞ்சிரும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இந்தளவுக்கு நைஸாக இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாய் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, 2 மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் வந்து நம்ம முதல்ல இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிரேவி சேர்த்தோம்னா இந்த கடாய் பன்னீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பவுடரை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 15 செகண்ட் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினா போதும்.
இந்த மாதிரி மசாலா பவுடரை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியை சேர்த்து கடாய் பன்னீர் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை அதே சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை வந்து நல்ல கையினால் நல்லா கசக்கி விட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம ஃபைனலாக சேர்க்குறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பன்னீருக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த மாதிரி 2 நிமிஷம் நம்ம வேக விடும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். 2 நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த டைம் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடாய் பன்னீர் வந்து நல்ல ஒரு திக்கான கிரேவியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தேவை ஏற்பட்டால் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர், அப்புறம் அதே மாதிரி வெங்காயம், குடமிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பன்னீரும் மசாலாவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் அதை வந்து நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே பன்னீரும் நல்லா வெந்துடும், மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 3 நிமிஷமாச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குன்னு. இந்த மசாலாவோட அந்த பன்னீர், அந்த குடமிளகாய் இது எல்லாம் சேர்த்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த கடாய் பன்னீரை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக அந்த கடாய் பன்னீரை ரெடி பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த கடாய் பன்னீர். குழந்தைங்களுக்கு இந்த கடாய் பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கே நீங்களும் இந்த கடாய் பன்னீரை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.